ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் வந்து வீடு, வேலை, குடும்பம் இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்டான லைஃப் இருக்குது. பெண்கள் அந்த வாழ்க்கையை வந்து அழகாக மாற்ற வந்து பெரிய லைஃப் தேவையில்லை. தினமும் நம்ம செய்கிற செயல்லையே பழக்கங்களே போதும். ஒரு பெண்ணோட லைஃப்பை மாற்ற வந்து 5 ஹேபிட்ஸ் மட்டும் போதும். அது நம்ம தினசரி செய்கிற செயல்லையோ பழக்கிற பழக்கத்துலேயும் தான் இருக்குது. அது என்ன அந்த 5 ஹேபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேபிட் வந்து தினமும் உங்களுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டு வேலை, குழந்தை, மற்ற வேலை இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளையே மறந்து விடுறோம். நம்மளை மறக்காமல் நம்மளுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்மளுக்கு தேவையான நேரத்தை நம்ம எடுத்துகிட்டு அதில் என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். சின்னதாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கி நம்ம டீ குடிக்கிற டைமு, காஃபி குடிக்கிற டைம் இப்படி ஒதுக்கணும். அது மட்டும் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுக்கு லைஃப்பில் என்ன பண்ணணுமோ இல்லை அந்த டேயில் என்ன பண்ணணுமோ அப்படிங்கிற மைண்டுக்கு கொண்டு வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். புக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸசைஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஒதுக்கியே ஆகணும். நம்மளுக்கு இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கிறது நம்ம செல்ஃபிஷ்ன்னு நினைக்கக்கூடாது, செல்ஃப் கேர்ன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அடுத்த 2வது ஹேபிட் என்னென்னா பணத்தை சேமித்து வைக்க தான் பார்க்கணும். எப்போவுமே பெண்கள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சம்பளம் வருதுன்னா அது பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு 50, 100, 500 இந்த மாதிரி சேமித்து வச்சுட்டு வரணும். சின்ன சின்ன தொகையாக இருந்தாலும் அது லைஃப்பில் வந்து ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், முக்கியமான ஒரு இதாகவும் இருக்கும். அப்படி சின்ன சின்னதாக சிறுக சேமிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் வந்து பெரிய வெள்ளமாக வந்து நிற்கும். பெரிய தொகை வந்து நம்ம கைக்குள்ள நிற்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இல்லைனா வருஷத்துக்கு ஒரு டைம் அதுக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வரும். நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான அமௌண்ட்டாகவும் அது இருந்தால் நம்மளுக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதனால சின்ன தொகையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம சேமிக்க பழகணும். அடுத்தது 3வது ஹேபிட் என்னென்னா, டெய்லியும் புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். இவ்வளோ வயசாயிருச்சு நம்மளால் கற்றுக்க முடியாது, இனி போய் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் எப்போவுமே உடஞ்சி உட்காந்துருக்கூடாது. நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம எப்போவுமே டெய்லியும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு புதிய ஸ்கில் இல்லைன்னா வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அவங்களோட திறமை எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மூலியமாக கொண்டு போய் உங்களோட திறமையை வந்து டெய்லியுமே வெளிப்பார்த்து அதிலிருந்து புதிய லேர்னிங்ஸ் என்னவோ அதை நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டெய்லியும் உங்கள் லேர்னிங்க்குன்னு கண்டிப்பாக ஒதுக்குங்க. இப்போ தெரியாது, இன்றைக்கி தெரியலனாலும் நாளைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமாக வந்து இந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பெரிய விஷயமாகவும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை நினச்சி சந்தோஷப்படுவீங்க. ஒரு பெண்ணோட அழகு வந்து முகத்தில் மட்டும் இல்லை, அவளுக்கு இருக்க திறமையில கூட தான் இருக்குது. டெய்லியுமே நம்ம லேர்ன் பண்ணுறதை மட்டும் விட்டுறவே கூடாது. புதிய விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அது லைஃப்பில் சக்ஸஸாக தான் முடியும். அடுத்தது 4வது ஹேபிட் என்னென்னா, நம்மளோட உடலையும் மனசையும் எப்போவுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவதுனா யாருமே நம்மளோட ஃபேமிலியை வந்து பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நம்ம மற்றவங்களை கவனிச்சிக்க முடியும், நம்மளோட ஃபேமிலியை கவனிச்சிக்க முடியும். நம்மளுக்கு ஏதாவதுனா கண்டிப்பாக யாருமே நம்மளை பார்க்க இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபேமிலியை எவ்வளோ எடுத்து ரன் பண்ணுறோமோ அதுக்கு முக்கியமாக நம்ம ஹெல்த் ரொம்பவே முக்கியம்னு சொல்லணும். எவ்வளோ தூரம் நம்ம ஆரோக்கியமாக இருக்குமோ அவ்வளோ தூரம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லது. டெய்லியும் 3 லிட்டரு தண்ணி, அதுக்கப்புறம் ஜூஸ், எது ஹெல்த்தியான உணவோ அதை எடுத்துக்க பார்க்கணும். எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கு எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் நம்ம வந்து பின்பற்ற பார்க்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹெல்த் எப்போவுமே நல்லாயிருக்கும். நம்ம மனசையும் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலைன்னா அதில் சோர்வடைஞ்சிடக்கூடாது. நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏன் இவன் இப்படி இருக்கான்னு அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெய்லி வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதில் அப்படியே தோல்வி அடையாமல் அடுத்தடுத்து என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம போனால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நாள் வந்து சரியாயிடும். அடுத்தது 5வது ஹேபிட் என்னென்னா, எப்போவுமே நம்ம லைஃப்பை மற்றவங்களோட கம்பேர்
பண்ணக்கூடாது. இது ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ சோசியல் மீடியாலலாம் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்க ட்ரிப் போகிற வீடியோ, ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ, இந்த மாதிரியெல்லாம் நினச்சி அவங்களுக்கே எப்படி நடக்குது, நம்மளுக்கெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கவே கூடாது. நம்ம ஃபஸ்ட் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், இன்றைக்கி கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கோம், முன்னேறி இருக்கோம், அதை மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் லைஃப்பில் நம்ம நிறையா முன்னேறணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைய முடியும். அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. நம்ம லைஃப் என்னமோ அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த 5 ஹேபிட் மட்டும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் சக்ஸஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையும் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை அப்படியே விட்டுறாமல் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த 5 ஹேபிட்டுமே எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.